வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் அங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குத்துருவாயில் நிற்கிறேன். கொக்குத்துருவாய்க்கு ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு முதல்ல ஒரு பெட்ரோல் விற்கிற அந்த ஒரு அம்மாண்ட வீடியோ ஒன்று நான் வந்து போட்டிருப்பேன். அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற சுபாஷ்ன்னு சொல்கிற ஒரு அண்ணாரோல் போட்டிருந்தார். இப்போ இந்த அம்மாவை வந்து அவருக்கு இதுக்கு முதல்ல தெரியுமா. அப்போ என்னுடைய வீடியோ வந்து பார்த்ததால இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேண்டி கொடுக்க சொல்லி என்ன தொடர்பு கொண்டு அந்த காசை வந்து போட்டிருந்தார். இன்றைய தினத்தில் அந்த அம்மாண்ட வீட்டுக்கு முன்பு தான் நிற்கிறேன். நான் இன்னும் போய் கதைக்கல, உள்ள நிற்கிறான்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் கூப்பிட்டு இந்த பொருட்களை கொண்டு அவர்கிட்ட வந்து கொடுப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து இன்னும் உதவிகள் கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கட்டாயம் விரும்புவீங்களா, எனக்கு தெரியும். உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன தொடர்பு கொண்டு அந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது தவிர்த்து உதவி செய்யணும் என்னட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறவர்கள் வந்து இந்த வீடியோ வந்து அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க கொண்டு கொடுப்போம் அந்த அம்மாட்ட. இதை கொண்டு அந்த அம்மாட்ட வந்து நாங்கள் கொடுப்போம். சரி தானே, வாங்க போவோம். அம்மா நிற்கிறாவோ தெரியாவிட்ட பார்ப்போம். இதுக்குள்ளெல்லாம் போகணும். என்னென்று போகிறது, கீழே வச்சுட்டாங்க. அதாயிரும் இங்கே தான் அம்மா இருக்கிறா. அம்மா நிற்கிறீங்களா வீட்டு? வணக்கம், என்ன மாதிரி என்ன செய்கிறீங்க? நானும் கூட பார்க்க வந்தேண்ணா. அன்றைக்கு வந்து கூப்பிட்டா நீங்கள் இல்லை வீட்டை இந்தாங்க, இது அதில் அடியுங்க, அடித்தா தான் உங்களுக்கு இது விளங்கும். இருக்கிறீங்களா? அப்போ என்னென்ன சாப்பிடுவீங்க? சாமான் வேணும். வேணுனீங்களே. அப்போ என்னென்னு சொன்னால் நான் உங்களோட அந்த இப்போ கடைசி அவங்களோட வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். நான் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து உங்களுடைய ஆக்கள் தான் இதை வந்து சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை. இப்போ தாங்கள் செய்ததை வந்து சொல்ல வேண்டாம்னு சொன்னவே உங்களுடைய ஆக்கண்டே இப்போ யார் சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்கணும். உங்களுடைய ஆக்கள் தான் சுபாஷன் தெரியுமா? அப்போ அவர் தான் உங்களுக்கு இப்போ நிறைய நாளாக செய்வோம்னு இருந்தவர். அப்போ பேர் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னா சொன்னவர். அப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த தானே வேணும் என்று நான் சொன்னேன். நான் அப்போ அவர் தான் 10,000 ரூபா அப்படி போட்டவர். இப்போ சமையலுக்கு தேவையான இதுகளை வந்து வேண்டி கொடுங்கோ. மேலும் உங்களோட தொழில் இருக்குது தானே, இப்போ நீங்கள் இதுக்கு வந்து தேவையான இதை வந்து தான் பிற இருக்கைகளை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தான் உங்களுக்கு சமையலுக்கு தேவையான 10 கிலோ அரிசி பேக்கு, மற்றது 5 கிலோ கூப்பன்மா, மற்றது அரிசிமா, மற்ற அங்கர், சீனி, தேயிலை, தூள் அப்படியானதெல்லாம் இருக்குது இதுக்குள்ள. அவர் வந்து இந்த இதை வந்து வேண்டி கொடுக்க சொல்லியிருந்தவைகள். அப்போ தான் நான் இந்த வந்தேன் உங்களுக்கு கொடுப்ப வேண்டும். என்ன மாதிரி அவரே என்ன தெரியும்? எனக்கு அவரை தெரியும். இப்போ இதுக்கு மேலே தெரியும். அவரை வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து தொடர்பு கொண்டு இப்படி நாளைக்கு இதை செய்யுங்கோ என்று சொல்லி உங்களுடைய ஆக்கலன்னு சொல்லியிருந்தது. அப்போ அதான் எனக்கு தெரியும். இப்போ பிரான்ஸ் இருக்கிறாராம். அப்போ நீங்கள் அவருக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ பார்ப்பார் அவர் கட்ட. இந்த உதவியை செய்ததாக நன்றி. நான் நெடுக நினைக்கிறேன். நான் தொடர்பு இல்லை தானே நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட தொடர்பு ஒன்றுமே எனக்கு இல்லை. அப்போ அவர் நல்ல மாதிரி, எல்லாரும் பார்க்க அவர் நல்ல மாதிரி. நல்ல மாதிரியா? அவர் நல்ல தம்பியாருன்னு பார்க்க அவர் நல்ல மாதிரி தான் பிள்ளைங்கனார். போறான்னு சொன்னவர் போறோம் சொல்ல இல்லை. அப்போ மனசிக்காரி ஒருக்கா கண்டு சொன்னோம். அப்போ வந்து போட்டார் ஆண்டுட்டு நான் விட்டுட்டேன். வேறு என்னன்னா இந்த உதவி செய்யறதுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறோம். எனக்கு இந்த கடை செய்யக்கூடியதா, பெட்ரோல் போடக்கூடியதா உதவி செய்யறேன்னா கண்பரோண்டு எனக்கு தோணும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த அம்மாவுக்கு இந்த உதவியை நீங்கள் செய்தீங்கன்னா அவள் வந்து அதை வச்சு தான் முன்னேறக்கூடிய மாதிரி தான் கேட்குறா. அவள் வந்து இப்போ முதல் ஒரு பிரச்சனை இருந்தது வந்து பெட்ரோல் எடுத்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டு இப்போ பிரச்சனை தான், இப்போ எடுத்து விற்கலாம் தானே. இப்போதான் விற்கலாம், வேற விலை கூட்டுவாங்க. அல்ல பெட்ரோல் தான் விற்கணும் மட்டும் இல்லை, அவன் தொழில் முயற்சிக்கு அவள் இப்போ தனியாக இருக்கிறா. அவள் எந்த ஒரு உதவியும் இல்லை. அவள் தனியொரு தாயா வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. நிறைய நாள் சாப்பிடாமல் தூங்கின இரவுகள் கூட இருக்குது. நான் சொல்லியிருந்தவா எவ்வளவோ நாங்கள் வீணா செலவழிக்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் இந்த அம்மாவுக்கு செய்யுங்கோ. அது உங்களுக்கு பெரிய புண்ணியமாக போகும். நிறைய கஷ்டப்படுறா. இதான் அவன் வீடு. நான் உள்ளே எல்லாம் அவன் வீடெல்லாம் காட்டியிருக்கிறேன். நீங்கள் முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மாவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கோ. சரி அம்மா, நன்றி. எனக்கு பாடுறதுக்காக நன்றி. சரி அம்மா, அப்போ நான் வேறு ஏதாவது உதவிகள் வந்தால் நான் உங்களுக்கு கொண்டு தருவேன். சரி என்ன அப்போ ஓகே, பாய் சொல்லுவாங்க. இல்லை பாய் பாய் பாய். சரியா, வடிவா சாப்பிடுங்க. ஓகே.